பண்ருட்டி அருகே அரசு பள்ளி மாணவரின் டிசியில் பெண் குழந்தையின் புகைப்படம் இருந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டையைச் சேர்ந்த முகமது இர்ஃபான் என்ற மாணவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இந்த நிலையில் வேறு பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேருவதற்காக அவருக்கு மாற்று சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழை பள்ளி நிர்வாகம் வழங்கியது. அப்போது மாற்று சான்றிதழில் முகமதின் புகைப்படத்திற்கு பதில் பெண் குழந்தையின் புகைப்படம் இருந்ததை கண்டு மாணவரும் பெற்றோரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தவறாக இருந்த சான்றிதழ் கிழித்து எறியப்பட்டு சரி செய்யப்பட்ட மாற்று சான்றிதழ் வழங்கப்பட்டது. பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் துப்பாக்கிக்காரன் கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒகேனக்கல் குடிநீர் குழாயின் கேட் வால்வில் வரும் தண்ணீரை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் சில நாட்களாக கேட் வால்வை அதிகாரிகள் மூடியதால் குடிக்க தண்ணீர் இன்றி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பாலக்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் பேக்கரி உரிமையாளரை கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த நிகுல்ராஜ் அப்பகுதியில் உள்ள பேக்கரிக்கு சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் கோபாலகிருஷ்ணனிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நிகுல்ராஜ் பேக்கரியில் இருந்த கத்தியை தாக்கியதில் கோபாலகிருஷ்ணன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நிகுல்ராஜை பிடித்த பொதுமக்கள் கை கால்களை கட்டி தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் நிகுல்ராஜ் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து நிகுல்ராஜை வீட்டிற்கு அழைத்து சென்ற போலீசார் பெற்றோரிடம் எச்சரிக்கை செய்து ஒப்படைத்தனர். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்சவள்ளி என்பவர் பல்லாவரம் பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து அவர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தின் முன் மற்றும் பின்பக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. இதனால் செய்வதறியாது தவித்த போலீசார் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற திசையில் இருந்து சுமார் 130க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது சாலையில் நடந்து சென்ற இளைஞர் அணிந்திருந்த ஷூவும் கொள்ளை சம்பவத்தின் போது இளைஞர் அணிந்திருந்த ஷூவும் ஒத்துப்போனதால் புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆன்லைன் கேம் விளையாடுவதற்காக நண்பனிடம் இருசக்கர வாகனத்தை இரவல் வாங்கி தனது நண்பன் முகமது அலியுடன் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. வேலூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3000 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல் மற்றும் கள்ளச்சாராயத்தை மதுவிலக்கு காவல்துறையினர் கொட்டி அழித்தனர். ஆனைக்கட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட அல்லேரி பராமரத்து ஓடை வனப்பகுதியிலும் குடியாத்தம் தாலுகா சாத்கர் மலை வனப்பகுதியிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக பெரிய பேரல்களில் ஊரல்கள் பதிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கிடைத்த தகவலின் பேரில் அங்கு மதுவிலக்கு தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் பல்வேறு இடங்களில் முள் புதர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3000 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 400 லிட்டர் கள்ளச்சாராயம் அடங்கிய டியூப்களை கண்டுபிடித்து அவற்றை காவல்துறையினர் அழித்தனர். கோவையில் மழையின் காரணமாக சாலையில் ஏற்பட்ட குழியை கான்கிரீட் கலவை கொண்டு சரி செய்த காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கோவை புளியகுளம் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு சாலை சேதமானது. இதனால் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மாவட்ட நிர்வாகமும் சாலையை சரி செய்யாத நிலையில் அங்கு பணியில் இருந்த பந்தய சாலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுவாதி மற்றும் சக காவலர்கள் அந்த பள்ளத்தை கான்கிரீட் கலவை கொண்டு சரி செய்தனர். காவலர்களின் செயலுக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
ஈரோட்டில் ஐடி ஊழியரின் வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். குமலன்குட்டை செல்வம் நகரைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று பீரோவில் இருந்த 38 சவரன் தங்க நகைகள் மற்றும் செல்போனை திருடி சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மாணிக்கம்பாளையத்தைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் 2 சிறுவர்கள் என 3 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த நகைகளையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் அருகே மதுபாரில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவரை எதிர்த்தரப்பினர் பீர் பாட்டிலால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிப்காட் அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த அருண் என்பவரிடம் ராஜதானி கோட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் இருவர் போதையில் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறவே மனோஜ்குமார் தரப்பு அருணை பீர் பாட்டிலால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அருண் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்த அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர் மருதுபாண்டி ஆகிய இருவரை கைது செய்து தலைமறைவாகி உள்ள தீபக் என்பவரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வணிக வளாக பகுதியில் சிறுவர் உள்ளிட்ட இருவரை மாடு முட்டும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சீர்காழி நகராட்சி உட்பட்ட புதிய பழைய பேருந்து நிலையம், கடைவீதி, காமராஜர் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கால்நடைகள் அதிகமாக சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. அதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக சிரமத்துடனே கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள வணிக வளாகத்தில் பொருட்கள் வாங்க வந்த சிறுவர் உள்ளிட்ட இருவரை மாடு முட்டியுள்ளது. இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியதை அடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கனமழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் வேதனை அடைந்தனர். கண்டவராயன்பட்டி, வஞ்சினிப்பட்டி, வையாபுரி ஆகிய கிராமங்களில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதையடுத்து புதிதாக பாலம் கட்டும் பணிக்கு தோண்டப்பட்ட மண்ணை முறையாக அப்புறப்படுத்தாததும் முறையான வடிகால் இல்லாததுமே வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததற்கு காரணம் என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாலத்தை கட்டிய ஒப்பந்தக்காரரின் மெத்தன போக்கே காரணம் என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் பாம்பு புகுந்து பணியாளர்களை அறவிட்ட சிசிடிவி வெளியாகியுள்ளது. சூளகிரியில் சுந்தரமூர்த்தி என்பவரின் அலுவலகத்தில் இருவர் பணியாற்றி கொண்டிருந்த போது சாரை பாம்பு ஒன்று மெல்ல ஊர்ந்து காலுக்கு அடியில் சென்றது. இதையடுத்து அங்கிருந்த இருவரும் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்து சென்ற பாம்பு பிடி வீரர் ஸ்ரீனிவாசன் பாம்பை லாபகமாக பிடித்து சாக்குப்பையில் போட்டு அருகே உள்ள வனப்பகுதியில் விட்டுள்ளார். பள்ளிகள் திறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடித்து விழும் நிலையில் உள்ளது என பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரவணம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் புதிதாக கட்டப்பட்ட நிலையில் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதன் காரணமாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுவர் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என பேனர் வைத்து எச்சரிக்கை செய்துள்ளார். விடுமுறை முடிந்து வருகிற 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் அந்த சுற்றுச்சுவர் சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஒரு வீட்டில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக இணையதளத்தில் வீடியோ வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வானூர் அடுத்த மன்னார்சாமி கோயில் மொளச்சூர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் வெளி மாநில மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. எந்த நேரத்திலும் மதுப்பிரியர்கள் சென்றாலும் எளிதாக மதுபானம் கிடைப்பதாகவும் மது விற்பனை செய்பவர்கள் மீது போலீசார் இதுவரை பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சமூக
ஆர்வலர் ஒருவர் சிறிய பிரச்சனைக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் கண் துடைப்புக்கு மட்டுமே நடவடிக்கை எடுப்பது வேடிக்கையாக உள்ளதாக கூறி இணையத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் விபத்தில் மூளைசாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. உகாயனூர் பகுதியைச் சேர்ந்த சுடர்கொடி கடந்த 21ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரின் உறவினர்கள் சுடர்கொடியின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர். பின்னர் மருத்துவ குழுவினர் 5 மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு கல்லீரல், சிறுநீரகம், கண் ஆகிய உறுப்புகளை ஐஸ் பாக்ஸில் வைத்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் அரசினர் பாதுகாப்பு இடத்திலிருந்து தப்பியோடிய 2 சிறார் கைதிகளை போலீசார் தேடி வருகின்றனர். காகித பட்டறை பகுதியில் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 30 பேர் உள்ள நிலையில் 2 பேர் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து அரசினர் பாதுகாப்பு இடத்தின் கண்காணிப்பாளர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தப்பியோடிய 2 இளம் சிறார்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் பெய்த கனமழையால் மிளகாய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளான இளங்கார்குடி, வன்னியகுடி, தென்செருக்கை, அக்கரைப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் மிளகாய் பயிர் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் மிளகாயில் இருந்த பூக்கள் கீழே உதிர்ந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. துறை சார்ந்த அதிகாரிகள் மிளகாய் செடிகளை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நலம் தரும் சாய்பாபா கோயிலில் நடிகர் செந்தில் சாமி தரிசனம் செய்தார். ஆத்தங்குடியில் உள்ள நலம் தரும் சாய்பாபா கோயிலின் 1ஆம் ஆண்டு வருஷ அபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பிரபல நகைச்சுவை நடிகர் செந்தில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். அவருடன் தனியார் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் நடிகைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் தான் சாய்பாபாவின் பக்தன் என்றும் மற்றவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தால் கூட சாய்பாபாவின் உருவ சிலையை தான் கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் வைகாசி விசாக தேரோட்டம் வள்ளி கும்மி ஆட்டத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் தொடர்ந்து கருடாழ்வார் தீபம், பலிபீடம் ஆகியவைகள் இடம்பெற்ற கொடியுடன் உள்ள திருத்தேரில் பூமிநீலா தேவி கனகவல்லியுடன் வீரராகவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி முத்தங்கிராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். கும்பியாட்டம், கோலாட்டம், சலங்கை ஆட்டம், காவடி ஆட்டத்துடன் தேர் பவனி வந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்க வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.